ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. எல்லோருமே சிவபக்தர்கள் தான். சிவன் நினைத்தால் மட்டுமே அந்த பக்தர்களை அவர் தன் பக்கம் ஈர்ப்பார். யார் நினைத்தாலும் சிவனை சென்று எளிதில் தரிசித்து விட முடியாது. சிவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அவரை சென்று காண முடியும். யாரை எப்போது இழுக்க வேண்டுமென்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் சிவனடியார்கள்? இது ஒரு நல்ல கேள்வி அல்லவா? அதற்கு ஒரே பதில் இதுதான். ஆனால் அதுவும் கேள்வியாகவே இருக்கும். விடையும் அந்த விடை யார் சிவனடியார் இல்லை என்பதுதான் அதற்கான பதில். காரணம், நீங்கள் திருநீறு தரித்து ருத்ராட்சம் சூடி ஏதோ செயல் புரிந்து அது சிவத்தொண்டு என்று காட்டுவதால் நீங்கள் சிவம் என்ற பேராற்றல் வழியே அந்த அடியின் இயக்கத்தின் கீழ் வாழ்வு பெற்று வாழ்கிறோம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி உணர்ந்து கொண்டால் மட்டுமே இவரெல்லாம் சிவனடியார். அவரெல்லாம் இல்லை என்று உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். அதே சிவம் என்ற பரபிரம்மம் அதன் அடியின் இயக்கம் கீழே அதுவாக தனித்துவத்துடன் அந்த பேரியத்தோடு பொருந்தி இயங்கிக் கொண்டிருப்பது எல்லாம் சிவனடியார் கடந்து வேறேதும் இல்லை என்பதே மெய். இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் உழன்று சுவாசித்து ஜீவித்து அதில் விழுந்ததை சூடி நீங்கள் சிவனடியார் என்றால் இந்த பூமி சிவனடியார் இல்லையா? நீங்களாக இருக்க உங்களோடு பிணைந்தும் இணைந்தும் எண்ணற்ற நுண்ணுயிர்கள் முதல் எத்தனையோ உங்களுக்கு சிவத்தால் நீங்கள் அறியாதே கூட தொண்டு செய்கிறது தானே? அது எல்லாம் சிவனடியார் இல்லையா? சூரியன் சந்திரன் முதல் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எல்லாம் நீங்கள் அறியாததே. சிவத்தால் இயங்கி இணங்கி தொண்டு செய்கிறதே, அது எல்லாம் சிவனடியார் இல்லையா? அதை போல இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரிய குடும்பத்திற்கு இடம் கொடுத்து அதன் தனித்துவமான இயக்கத்திற்கு யாதொரு தடையும் நேராதே வைத்து சிவத்தால் இயங்கும் இந்த பிரபஞ்சம் சிவனடியார் இல்லையா? எல்லோரும் சிவனடியில் சிவத்தால் உருகி உயிர்த்து அதுவாக இருப்பது எல்லாமே சிவனடியார்தான். நீங்கள் சிவத்தால் சிவபெருங்கருணையினால் சிவனடியார் என்று அவனால் உணர்ந்து கொண்டதே இந்த பிரபஞ்சமே சிவனடியார்களால் நிரம்பியிருக்கு என்று உணர்ந்து அன்பை பரிமாறி இன்புறத்தான். உங்களைப் போல ஏதும் இல்லை, இது போலவும் நீங்களும் இல்லை. எல்லாமே சிவத்தின் தன்மை பெற்று பல்வேறு தன்மையில் இருக்கு. இதில் ஆராய்வது சிவனடியார் என்பதா நடிக்கும் தன்மையின் வெளிப்பாடுதான். சிவனடியார் சிவத்தையே எதிலும் எப்போதும் அனுபவிப்பார். காரணம், ஆராய்பவர்கள் அனுபவிப்பது இல்லை, அனுபவிப்பவர்கள் ஆராய்வதும் இல்லை. சென்ற பிறவியில் அனுபவிக்க பரிபூரணத்துவம் பெறாதே போய் இந்த பிறவி பெற்று வந்திருக்கிறோம். இப்போதும் ஆராய்ந்து கொண்டிருந்தால் மீண்டும் அனுபவிக்க வர வேண்டும். உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதையே அருளும் சிவன் இருக்கிறார். மெய் என்றும் எதுவும் எப்போதும் சிவத்தால் என்பது மட்டுமே என்றுமே மாறாதது. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. இங்கு ஆடுவது அசைவது எல்லாமே சிவத்தால். நாம் பேசுவது கேட்பது நடப்பது என எல்லாமே சிவத்தால். சிவன் நம் கூடவே இருக்கிறார். சிவனை பெற்றுதான் நம் ஒவ்வொருமே இங்கு வந்திருக்கின்றோம். சிவன் நமக்குள்ளே இருக்கிறார். சிவம் என்ற எழுத்து 3 எழுத்து நமக்குள்ளே மறைந்திருக்கின்றது. அதை உணர்ந்தால் சிவத்தை அடையலாம்.